Hi viewers, Assalamu alaikum. Welcome back to RK's Magic Kitchen. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைலில் இறால் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ இறால் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய சைஸாக இருந்தாலும் சரி சின்ன சைஸாக இருந்தாலும் சரி. நான் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கிறேன். மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா நான் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சோயா சாஸ் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். இப்போது இந்த அளவு டீஸ்பூனில் தான் நான் எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதே லெவலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைதா மாவும் அதே டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கிறேன். இப்போது டொமேட்டோ கெச்சப் பார்த்திங்கன்னா இதுலேயே நான் 3 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். சில்லி சாஸ் பார்த்திங்கன்னா நான் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி சாஸ் இல்லாதவங்க ரெட் சில்லி பவுடர் அதுவும் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அதை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டால் வாயில் தென்படும். ஒரு சிலருக்கு அது பிடிக்காதுங்கிறனால பார்த்திங்கன்னா குடமிளகா நான் 2 எடுத்திருக்கிறேன். இது மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் மீடியம் சைஸ் நான் 3 எடுத்திருக்கிறேன். அதையும் நான் இந்த மாதிரி பாக்ஸாகவே கட் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி லேயராக இருக்கிறத எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் எண்ணெயில் நல்லா வதங்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இறாவை நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டுக்கோங்க. மைதா மாவும் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு பாதி தான் போடுவேன். மீதி நான் கிரேவிக்கு கரைச்சி ஊற்றுறதுக்காக நான் எடுத்து வச்சுப்பேன். உங்களுக்கு மெஷர்மெண்ட்டுக்காக நான் 2 டீஸ்பூன் அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பிரட்டிக்கங்க. இதுக்கு தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு போடுங்க. ரொம்ப போடாதீங்க. 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பிரட்டிக்கங்க. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டா நானுக்கு தான் நல்லாயிருக்கும். மற்ற எதுக்கும் நல்லா இருக்காது. நான் அதையும் சொல்லிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெசரி வச்சுக்கோங்க. நான் எடுத்த அளவு தண்ணியே கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இறாவில் அந்த பேஸ்ட் ஒட்டாது. அதுக்காக தான். இப்போ பெசரிக்கங்க. பெசரி இது ஒரு 1/4 மணி நேரம் நம்ம வச்சிடலாம். 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சு நான் இந்த மாதிரி இறாவை பொரிச்சு எடுக்கிறேன். நல்லா இறா நல்லா வேகணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நான் இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறேன். எனக்கு கரெக்டாக இருக்கனால நான் பொரிச்சுக்கிறேன். உங்களுக்கு அப்படி வேணும்னா நீங்கள் எண்ணெயில் பொரித்து அள்ளிக்கலாம். போட்டிங்கன்னா அது ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் நல்லா இந்த மாதிரி உள்ளே வேகணும். வெளியே ப்ரௌனாகவும் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க. இல்லைனா இறா பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு உங்களுக்கு ஃபீலிங்னஸ் தெரியும். அதனால் நீங்கள் எண்ணெயிலே பொரிச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்கனால நான் செஞ்சுக்கிறேன். இப்போ இந்த கலரில் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேன் வச்சு அந்த இறா நம்ம பொரிச்சோம் இல்லைங்களா, அந்த ஆயிலே நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கங்க. இப்போது நான் எடுத்து வச்சுருக்க அந்த 1.5 டீஸ்பூன் அளவு நான் இஞ்சி பூண்டை நான் இதில் போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வதங்கினோடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஒன்று பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே குடமிளகாயும் போட்டுக்கலாம். நல்லா குடமிளகாயும் வெங்காயமும் எண்ணெயிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் வதங்கினோடனே நம்ம டொமேட்டோ கெச்சப், சோயா சாஸ், சில்லி சாஸ் 3ஐயும் நீங்கள் இதிலையே ஊற்றி நல்லா வதக்குங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு சில்லி சாஸ் இல்லைன்னா நீங்கள் நல்ல ரெட் சில்லி பவுடர் நல்ல கலராக உள்ளதாக எடுத்து 1 டீஸ்பூன் அளவு இதுக்கு இந்த கிரேவிக்கு 3 பேர்த்து அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா அந்த சாஸில் வெங்காயம் குடமிளகாயும் வதங்கட்டும். நான் அந்த மீதி எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இப்போது உப்பு போட்டுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு. கிரேவி வத்துறதுக்குள்ளேயே நீங்கள் அந்த வறுத்து வச்சுருக்க இறாவை போட்டுக்கோங்க. ஏன்னா வத்துனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த கிரேவியில் அந்த இறாவோட மிங்கிள் ஆகாது. அதனால நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா அந்த ஜூஸியெல்லாம் இந்த சாஸோட ஜூஸ் எல்லாம் அந்த இதில் வதங்கும். நல்லா இறாவில் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வதக்குங்க. பாருங்கள், நல்ல கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி கிடச்சிருக்கு பாருங்கள். இது ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க. வீட்டிலே சப்பாத்தி செய்யும்போது நீங்கள் அதே மாதிரியே செஞ்சுப்பீங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு.